இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையை உலக நடத்தி வருகிற தேவைக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற சூழ்நிலைகள், காரியங்கள், நம்முடைய வாழ்வின் நாம் விரும்பத்தகாத நாம் கடந்து செல்லும் பாதைகள் நம்முடைய வாழ்வின் முடிவு வரைக்கும் அப்படியே இருக்குமோ என்று ஒருவேளை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அதை மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் அந்த முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றி தருவார். யோபுவின் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்விலும் காணப்படுகிற சூழ்நிலைகள் நாம் விரும்பாத பாதையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த பாதையை மாற்றுவார். நமக்கு சமாதானத்தின் பாதையை, சந்தோஷத்தின் பாதையை தருவார். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை தந்து அந்த ஆரம்பத்திலே காணப்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தோடு பார்த்துக்கொள்வார். இந்த நாளிலும் நாம் வேதாகமத்திலிருந்து சில மனிதர்களை அடிக்கோள் காட்டி நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு தேவ மனிதர், அவருடைய வாழ்விலே கர்த்தர் அவருடைய வாழ்விலே காணப்பட்ட ஆரம்ப சூழ்நிலையை எப்படி முடிவிலே மாற்றி தந்தார் என்பதை நாம் சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 66 சங்கீதம் 12 வசனம் இப்படியாக சொல்கிறது: மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று வாசிக்கிறோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்விலே அவர் கடந்து வந்த சூழ்நிலைகள், அவர் சந்தித்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இங்கே கூறுகிறார். நாம் இதை பார்க்கும்போது அநேக சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அநேகர் அவரை நெருக்கி கொண்டிருந்த சூழ்நிலைகள் காணப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. மேலும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தது போன்ற மிகவும் மோசமான, பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து வந்த பாதைகள் அவருடைய வாழ்விலே காணப்பட்டிருக்கிறது. தீக்கு முன்னால் நாம் நிற்க முடியாது, தண்ணீரில் நாம் நடக்க முடியாது. தீ நம்மை எரித்துவிடும், தண்ணீர் நம்மை அடித்து கொண்டு சென்றுவிடும். அப்படியாக போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. இப்படியாக காணப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்றால், அதே வசனத்தில் நாம் பார்க்கும்போது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார். செழிப்பான இடத்திலே தாவீதை கொண்டு வந்து விடுகிறார். கர்த்தர் தாவீதினுடைய ஆரம்பத்தை, அற்பமான ஆரம்பத்தை, மோசமான ஆரம்பத்தை சமாதானமுள்ள முடிவாக மாற்றி தருகிறார். கர்த்தர் எப்படியாக அந்த சூழ்நிலைகளை மாற்றி தந்தார், என்னென்ன சூழ்நிலைகளை மாற்றி தந்தார் என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது தலையின் மேல் மனிதர்கள் ஏறி போன சூழ்நிலை மாற்றி தலைவனாக, ராஜாவாக அரசாளும்படி செய்தார். நாம் வாசித்த வசனத்திலே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார் என்று வாசிக்கிறோம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். உடனே அவர் அரியாசனத்திலே உட்காரவில்லை. அவருக்கு ராஜாசனம் கிடைக்கவில்லை. சவுல் ஏற்கனவே ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார். சவுல் இப்பொழுது தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அநேகர் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பெற்ற மகன் அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார். இன்னும் அநேக ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இதனால் ஓடி ஒளித்து அஞ்சி கொண்டு வாழ்கிறார். நாடோடி போன்ற வாழ்க்கை, போராட்டம் நிறைந்து நாடோடி போன்ற வாழ்க்கை காணப்பட்டது. ஒரு மனிதர்களுக்கு பயந்து ஓடுகின்ற சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் தாவீதின் சூழ்நிலைகளை மாற்றினார். நாம் வாசிப்போமானால் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 49 வசனத்திலே, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். கொடுமையான மனுஷர்களுக்கு
அவரை தாவீதை தப்புவித்தார். அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு மேலாக அவரை உயர்த்தி மகிழ செய்தார். யார் யாரெல்லாம் தாவீதுக்கு மேலாக தலையின் மேல் ஏறி போனார்களோ அவர்களுக்கு மேலாக தாவீது உயர்த்தப்பட்டார். அவருடைய முடிவை கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்விலே ஒருவேளை பல மனிதர்களினால் நாம் பாடு உபத்திரவங்கள் அனுபவிக்கக்கூடும். அநேக மனிதர்கள் நம்மை நெருக்கக்கூடும். ஆரம்பத்திலே ஒரு மனிதர் நம்மை நெருக்கியிருப்பார். அடுத்த இடத்திலே 2 மனிதர்கள். அப்படி நம்மை நெருக்குபவர்கள் அதிகரித்து கொண்டே ஒருவேளை செல்லலாம். இதனால் மனிதர்களுடைய நிந்தனைகள், மனிதருடைய பேச்சுகள், மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்யும் காரியங்கள் என அனைத்தும் ஒருவேளை நம்மை மனமுடிவாக்கலாம், நம்மை மனசோர்வாக்கலாம், நமக்கு மேலாக நின்று நம்மை அழுத்துகிறதாக காணப்படலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலை நிலையானதல்ல. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்வின் முடிவல்ல. கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு உயர்வு இல்லை, நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்று நாம் கலங்கி கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு உயர்வை தருவார், நம் ஒடுக்கத்தை மாற்றுவார். யார் யாரெல்லாம் நம்மை விரோதித்தார்களோ, யார் யாரெல்லாம் நம்மை விரோதிக்க முடியாத அவர்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மேலாக நாம் ஆசீர்வாதமாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவர்களுக்கு மேலாக மேன்மையுள்ளவர்களாக நாம் வாழும்படி கிருபை செய்வார். அப்படி வாழும்போது அந்த நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நம்மை விட்டு ஓடி போவார்கள், நம்மை விட்டு அகன்று போவார்கள், நம்மை கண்டு அஞ்சி நடுங்குவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த தாவீது சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும்படி செய்தார். தாவீதின் குடும்பம் குடியிருந்த சிக்லாக்கை அமலேக்கியர்கள் வந்து கொள்ளையாடி கொண்டு சென்று விட்டனர். மேலும் அந்த பட்டணத்தை தீக்குளித்து விட்டு சென்று விட்டனர். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அவனுடைய மிருக ஜீவன்கள், இன்னும் அவனோடு இருந்த ஒவ்வொருவருடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் கொள்ளையாடி என்று சென்று விட்டனர். மிகவும் நெருக்கப்பட்டார். மிகவும் அவர் துன்பப்பட்டார். அவருடைய உபத்திரவம் பெரிதாக இருந்தது. ஏனென்றால் அவர் வாசம் பண்ணின அந்த பட்டணம் தீக்குளித்தப்பட்டிருக்கிறது. அவர் நேசித்த அவனுடைய பிள்ளைகள், மனைவி, அவனுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் கொள்ளையடி கொண்டு போகின்றன. இப்படிப்பட்டதான சூழ்நிலை. மேலும் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய உத்தரவின்படி அவர்களை பிடிக்க வேண்டும் என்று செல்லும்போது அவனோடு சென்ற மனிதர்கள் 400 பேர் தான். அந்த 400 பேரிலும் 200 பேர் அந்த பேசோர் ஆற்றங்களிலே நின்று விடுகிறார்கள். அவர்களால் முடியவில்லை, விடாய்த்து போகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தாவீது சென்று அந்த அமலேக்கியர்களை மடங்கடித்து பிடித்து அவர்கள் கொள்ளையாடி போனதை திரும்ப பெற்றுக் கொண்டார். மேலும் அமலேக்கியர்கள் வேறு இடத்திலே கொள்ளையாடியை எடுத்துக்கொண்டார். இது தாவீதின் கொள்ளை என்று கூப்பிடும்படியாக சொல்லும்படியாக அநேக ஆசீர்வாதங்களை கொண்டவனாக வந்தான். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 7:29 உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அதுபோல அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தான். சமாதான தாவரங்களிலே அவன் இருந்து அவன் எந்த போராட்டமும் இல்லாமல் அவன் பாடின பாடல் நம்முடைய வசனத்திலே, வேதாகமத்திலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் நாடோடி போன்ற வாழ்க்கை மாறும். உபத்திரவங்கள், மனாந்திரம் போன்ற பாதைகள் மாறும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மேலாக நாம் உயர்த்தப்பட்டு தீயை தண்ணீரை கண்ட நாம் சமாதானமாக குடியிருக்கும்படியாக கர்த்தர் திரும்பி செய்வார். அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்வாராக. அப்படின்னு கர்த்தரை நாடினோம். எங்களுடைய வாழ்விலும் ஒருவேளை தண்ணீர், தீ போன்ற காரியங்கள் காணப்பட்டால் தேவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க. அது எங்களுடைய வாழ்வின் ஆரம்பம் அல்ல, ஆரம்பமாக இருக்கிறது. அதை நீர் மாற்றி முடிவிலே எங்களை சமாதானத்தோடு பாதுகாத்துருங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்பீர்கள், எங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற எதிரிகள் அவரே அஞ்சி நடுங்கும்படியாக நீர் எங்களை உயர்த்தி மகிழ செய்து நீர் எங்களை மேன்மைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.